ஹலோ ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் சுஜி. டுடே நம்ம ஒர்க் பண்ணோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேளாங்கண்ணியில் இருக்கோம். வேளாங்கண்ணியில் வந்து நேற்றுலாம் வந்து ட்ராவல் பண்ணி நம்ம வந்துட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். இயர்லி மார்னிங் தான் வந்து நம்ம ட்ரெயின் வந்து ரீச் ஆச்சு. சின்ன சின்ன கிளிப்பிங்லாம் வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம சர்ச்சில் போயிட்டு பிளெஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து அப்படியே வந்து நான் ரூம் எல்லாம் வந்து சுற்றி காட்டுறேன். நான் வந்து ட்ரெயினில் எடுத்த கிளிப்பிங்லாம் வந்து போடல. ஏன்னா எல்லாருக்குமே வேறு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாமே வேறு கம்பார்ட்மெண்ட் பார்த்ததுனால ரொம்ப வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக வேளாங்கண்ணிக்கு போகிறது தான் நான் இப்போ வந்து காட்ட போகிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரீச் ஆன உடனே அங்கே நிறைய பேர் வந்து ஆட்டோ அதுக்கப்புறம் வேன் வச்சு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நம்மளை கூப்பிட்டுட்டே இருப்பாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம போகிறது வந்து வேன் தான். வேனில் போனால் வந்து ஒரு ஆளுக்கு 50 rupees. ஆனால் ஆட்டோவில் போனோம்னா ஒரு ஆட்டோக்கு 400 அந்த மாதிரி வாங்குறாங்க. எது உங்களுக்கு கரெக்டாக இருக்குமோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த வேனாக இருந்தாலும் சரி ஆட்டோவாக இருந்தாலும் சரி சர்ச் வாசல்லே வந்து விட்டு போகிறாங்க. நம்ம இப்போ வந்து சர்ச்சுக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோயில் போயிட்டுருக்கோம். நம்ம ரூம் வந்து இங்கே தான் தங்கியிருந்தோம். அங்கேருந்து இப்போ கோயிலுக்கு வந்து ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் கிட்ட வரும். இப்போ வந்து நம்ம கோயில் போயிட்டு ஒரு கோயிலாக நம்ம வந்து லைனாக பார்க்கலாம். பார்த்துட்டு நல்ல ஒரு பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு ரிட்டர்ன் ரூமுக்கு வரலாம். ரூமை வந்து காட்டுறேன். ஆனால் ரூம் கொஞ்சம் ஒஸ்ட் தான். இருந்தாலும் அந்த ரூமை சுற்றி காட்டுறேன். உங்களோட சாய்ஸ் தான். இப்போ கோயில் கிட்ட வந்துச்சு. கோயில் பார்த்துக்கோங்க. இந்த பஸ் போகல. இந்த பஸ்ல வந்து நம்ம மறுபடியும் ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். இதே பஸ்ல தான் நாங்க வந்தோம். இது பாத்தீங்கன்னா இது புதுக்கோயில், வேளாங்கண்ணி புதுக்கோயில். இந்த பக்கம் வா. விடியற்காலை விண்மீன் ஆலயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜப எண்ணெய் அதுக்கப்புறம் வந்து அந்த வாட்டர் அதெல்லாம் வந்து இங்கே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிஷ் வாங்குறதுக்காக மார்னிங் கிளம்பி வந்துட்டோம். ஸோ எங்கே இருக்குது ஃபிஷ் மார்க்கெட்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேளாங்கண்ணி சர்ச் எதிர்க்காக வந்து மார்க்கெட் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம், அரிசி, எல்லா ஊரோட அரிசியும் இருக்குது. கேரளா அரிசி, அந்த மட்டை அரிசி சொல்லுவாங்களா, அந்த அரிசியும் இருக்குது. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, மாங்காய், இலை, சாப்பிட்றதுக்கு எல்லா ஐட்டமும் அந்த மார்க்கெட்டில் இருக்குது. அப்புறம் சிக்கன், மட்டன் அது கூட இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபிஷ்ஷு தான் வாங்க போகிறோம். நம்ம வேளாங்கண்ணி வந்துட்டு ஃபிஷ் வாங்கலாம் எப்படி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த கடையில் போனாலும் நீங்கள் ஏன் கிடைக்குவாங்க ரொம்ப 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 அப்படியே கூப்பிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. நம்ம எந்த கடையில் போய் வாங்குறதுனே தெரியல. எல்லாரும் கூப்பிட்டா எல்லா கடையிலையும் வாங்க முடியாதுல்ல, நம்மளால் ஒரு கடையில் தானே வாங்க முடியும். அந்த மாதிரி நம்மளை வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படுத்துகிறாங்க அங்கே கடையில். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு நல்ல ஃபிஷ்ஷாக வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நாங்கள் என்ன ஃபிஷ் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவில் வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இது மட்டும் ஒரே விலை தானே, கையில் மட்டும் ஒரே விலை தானே விற்கிது. இது போட்டு அது போட்டு தோல் சம்பா எதுவுமே இருக்காது. இதுல எல்லாம் எதுவுமே இருக்காது. ஒரு முள்ளு தான். இதே கடை நீங்க சாயந்தரம் உனக்கு கொடுங்கடி காசு. சேட்டா 250 எடுத்துக்கிறேன். 250 வாங்கிக்கலாமா? அதுவா போனே பண்ண 500 தான் கேட்டேன். வேளாங்கண்ணியில் வந்து நம்ம தங்கியிருக்கிற ரூம் இதுதான். ஸோ இது வந்து நம்ம 9 பேர் வந்திருக்கோம். நம்ம சிங்கிளா தனியாக ரூம் எடுக்கலாம். வீடு மாதிரி ஒரு ரூம் ஒன்று எடுத்துட்டோம். 2 ரூமு ஒரு ஹால் அந்த மாதிரி ரூம் எடுத்திருக்கோம். ஸோ ரூம் வந்து எப்படி இருக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு வாங்க. அதை கட்டி போட்டு உலகத்துல முட்டை வச்சு அது ஒரு மாவு இருந்ததுன்னா கலப்பு வந்து உப்பு தான் வேண்டாம் சொல்லணும். அது தண்ணியில கரைச்சிக்கணும். ஃபர்ஸ்ட் ரூம். இப்போ வந்து நெக்ஸ்ட் ரூம் நம்ம பார்க்கலாம். நாங்கள் வந்து ஒரு வீடு மாதிரி புக் பண்ணியிருந்தோம். 2 ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன் அந்த மாதிரி புக் பண்ணிக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சென்னைக்கு வந்து கிளம்பிட்டோம் மக்களே, வேளாங்கண்ணி விட்டு. ஸோ ரொம்ப மிஸ் பண்ணோம் மக்களே. ஏன்னா ரொம்ப பிளெஸிங்ஸாகவும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு மக்களே அந்த இடம். ஸோ எல்லாருக்காகவும் வேளாங்கண்ணி மாதா கிட்ட நான் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய் மக்களே.